அண்மை செய்தியை பார்க்கிறோம். வடகலை தென்கலை மோதல் தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்கள். காஞ்சிபுரத்தில் உள்ள 18 திவ்ய தேசங்களில் ஒன்றான சின்ன காஞ்சி இளப்பொலி பெருமாள் என்னும் தீப பிரகாசர் கோயில் விழாக்களின் போது கோயிலுக்கு வெளியில் தென்கலை மந்திரம் பாடவும் தென்கலை வாலி திருநாமம் பாடவும் அனுமதி மறுத்த கோயில் செயலர் உத்தரவை எதிர்த்து தென்கலை பிரிவைச் சேர்ந்த ஸ்ரீ ரங்காச்சாரி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதியின் ஆனந்தன் கிடைக்கு முன்பு விசாரணை கொண்டபோது கோவிலில் தென்கலை மந்திரம் பாட அனுமதி அளித்து 1915ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்ட முன்சிப் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை 1918ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, உரிமையியல் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த உயர்நீதிமன்றத்தை பயன்படுத்த முடியாது, தீர்ப்பை அமல்படுத்த போது சம்பந்தப்பட்ட உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகலாம் என கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த கோயில் விழாக்களின் போது வடகலை தென்கலை பிரிவினர் அடிக்கடி மோதலில் ஈடுபட்டு வந்ததால் விழாக்கள் அமைதியாக நடக்க கோயில் செயல் அலுவலர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக நீதிபதி தங்கள் தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். வடகலை தென்கலை இரண்டும் ஒரு பூகாம்பின் இரு இதழ்கள், இரு பிரிவுகளும் பெருமாளுக்கு சொந்தமானவை. இரு பிரிவுகளின் குருமார்களும் பெருமாளின் பாத கமலத்தில் இளைப்பாறும் நிலையில் அவர்களின் சீடர்கள் குருக்களின் பெயரால் மோதல்களை தவிர்த்து ஒன்று சேர்ந்து குருக்களின் பாதைக்கு கௌரவம் அளித்து நம்பிக்கை பாதையில் நடைபோட வேண்டும் என்றும் இரு பிரிவினருக்கும் நீதிபதி அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.